guys, இன்னைக்கு நம்ம வந்து பெப்பர் சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக காலையிலேயே போய் ஃப்ரெஷ்ஷாக போய் சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம சிக்கன் நம்ம வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம இது எப்படி பெப்பர் சிக்கனை பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ணிட்டு அதுக்கு தக்காளி சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். இந்த பெப்பர் சிக்கனுக்கு வந்துட்டு மெயினான இதே வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம் தான். சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் தான் அதில் வந்துட்டு லைக் மெல்ட்டாக செம்மையாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதை இனிமேல் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணுறீங்கன்னா வந்துட்டு இந்த சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மம்மி இப்போ கட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை போட்டிருக்கோம். என்கிட்ட கிராம்பு இல்லாததுனால கிராம்பு போடல. அடுத்து வந்துட்டு நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். சின்ன வெங்காயம் வந்து சீக்கிரம் ரோஸ்ட் ஆகுறதுக்காக உப்பு போட்டிருக்கோம். இப்போ நம்ம நல்லா வதக்கிக்குவோம். அது நல்லா வந்து ஒரு லைக் பிங்க் கலர் போய் நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் கலரில் வர அளவுக்கு நம்ம பண்ணுவோம். லைக் இந்த கலரில் வந்துருக்கு. ஸோ இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணியிருக்காங்க கரெக்டான டைம். ஸோ நம்ம பார்த்தீங்களா உப்பு போட்டோன்னே எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு வெங்காயம் வதங்கி வந்துடுச்சுன்னு. ஸோ இந்த தக்காளி போட்டிங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ இதையும் நல்லா வதக்கி தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அது ஜூஸியெல்லாம் போய் இருக்கணும். ஸோ அந்த வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணுறதுக்கான கரெக்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துருக்கோம். ஸோ வந்து நம்ம அதில் கருவேப்பிலை போட்டு கிண்டியிருக்கோம். மசாலா என்னென்ன சேர்த்துருக்கேன்னு நான் இந்த சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகா பொடி, தனி மிளகா பொடி, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, அப்புறம் வந்துட்டு மட்டன் மசாலா, அப்புறம் ஸோ இந்த சக்தி மசாலா இல்லாமல் உங்களுக்கு ஆச்சி மசாலா கிடச்சாலும் ஓகே. ஸோ இந்த மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிட்டு கருவேப்பிலை போட்டு இப்போ பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இதை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. இதுக்கப்புறம் சிக்கனையும் போட்டு நல்லா ஒரு ரோஸ்ட் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு செம்மையாக இருக்கும். எண்டில் கடைசியில் இறக்குறப்போ ரொம்ப முக்கியமாக இப்போ கடைசியாக நம்ம இறக்க போகும்போது வந்துட்டு முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றினீங்கன்னா டேஸ்ட் லைக் இன் ஹெவன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மஸ்ட்டு ட்ரை டிஷ்ஷுங்க. அப்படிங்கிறத செஞ்சாலே வீட்டில் எல்லாருமே வந்துட்டு லிட்ரலி எல்லாமே அடிமை ஆயிடுவாங்க ஃப்ளாட். இப்போ நம்ம வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நேரம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ அம்மா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த டிஷ்ஷுக்கு போதும் இந்த டிஷ்ஷுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மெயினாக ஃப்ரெஷ்ஷான ஐட்டம்ஸாக இருக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டிங்கன்னா அதோட காரம் லைட்டாக கம்மியாகும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்ச சிக்கனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சரியான ஒரு போன்லெஸ் மாட்டிருக்கு. ஸோ நம்ம சிக்கனை நல்லா சிம்மிலே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை வந்துட்டு அந்த மசாலாவோட நம்ம கரெக்டாக போகிறோம். கொஞ்ச நேரம் சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரட்டும். அது வரைக்கும் அது சிம்மிலே இருக்கட்டும். டெம்ப்ட் ஆகுது பார்க்குறப்பவே. ஸோ இது வந்துட்டு சிம்மிலே சிக்கன் தண்ணியெல்லாம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நாங்கள் கடாயை மாற்றிட்டோம். அந்த கடாயில் பத்தலை. ஸோ அந்த காரணத்தில் நம்ம கடாயை சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ அது மட்டும் ஆயிருக்கு. ஸோ இப்போ நம்ம இது பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் இந்த நேரம் நம்ம வந்து மூடி வச்சுருவோம். அதோட தண்ணியெல்லாம் வெளியே வந்து அது ஒரு கரெக்டான பதத்தில் இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்ற போகிறோம். ஓரளவுக்கு வந்துட்டு சிக்கன் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து மூடி போட்டு வச்சுட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து தண்ணி நீங்கள் உங்களோட அளவு பார்த்து ஊற்றுங்க. ஸோ எனக்கு இவ்வளோ போதும். போட்டு ஒரு கிண்டி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்சம் கிரேவி பார்த்து நம்ம வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மசாலா உப்பு இதெல்லாம் சேர்க்கணுமா நம்ம இப்போ டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதோட ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிக்கலாம். சரி வாட வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்மெல்லிங்காக இருக்குது.
ட்ரை டிஷ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஃபுல்லில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நாங்கள் இதுக்கு யூஸ் பண்ணது ஃபுல்லாகவே ஒரிஜினல் செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். ஸோ நீங்களும் வந்துட்டு செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் கடையில் வாங்கின நல்லெண்ணெயை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்துட்டு சூப்பராக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து சிக்கனை கொஞ்சம் நேரம் இப்படியே சிம்மில் கொதிக்க வச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வெளியே நான் உங்களுக்கு வந்து எங்களோட புது கார்டனிங் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ வீட்டில் வந்துட்டு ஒரு சின்ன வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால வந்துட்டு எங்களால் கார்டனிங் செட்டப் காமிக்க முடியல. ஸோ நான் வந்துட்டு எங்களோட இருக்கிற ஏரியாவை காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பூ, அங்கே ஒரு ஃப்ளவர், இங்கே ஒரு பூ, சுற்றி பூவாக இருக்குது பாருங்க. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்துட்டு செம்ம ஒரு க்ரீனரி ஏரியா. ஸோ வி ஹாவ் அ அமேசிங் க்ரீனரி ஏரியா. ஸோ அப்படியே நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வந்து கிச்சனில் பார்த்தோன்னா நம்ம சிக்கன் ரொம்ப நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நல்லா கொதிக்கணும். இந்த தண்ணியெல்லாம் வற்றணும். சிக்கன் வந்துட்டு பாருங்கள் ஹாஃப் தான் வெந்திருக்கு, முக்கால் வெந்திருக்கு. இது நம்ம ஃபுல்லாக வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணி இந்த தண்ணியெல்லாம் அப்படியே உறிஞ்சுற அளவுக்கு வெயிட் பண்ணி கடைசியில் பார்த்திங்கன்னா யூ சீ அன் அமேசிங் கிரேவி எக்ஸாக்ட் லைக் அன் ஓன். இது வந்துட்டு ஓன் ரெசிபி தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச முந்திரி வந்து சேர்த்துக்கலாம். முந்திரி வந்துட்டு எதுக்குன்னா லைக் இட்ஸ் கிவன் ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எனக்கு அது கரெக்டாக சொல்ல தெரியல, பட் ஒரு நல்ல ஒரு முந்திரி வந்துட்டு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் வந்துட்டு மோஸ்ட்லி சிக்கன் ரெசிபி பண்ணுறேன்னா எல்லா இதுக்குமே வந்துட்டு நான் முந்திரி போடுவேன். சொல்லு சூப்பராக இருக்கும். உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டேஸ்டான ஒரு பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்சம் கேமராமேன் கொஞ்சம் மேலே ஏற்றி காமிச்சிங்கன்னா வந்துட்டு அது ஒரு நெய் இதெல்லாம் வந்துட்டு அப்படியே எண்ணெய் மேலே வந்து அது மட்டும் செம்மையாக பொரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி சாப்பிட்டு கமெண்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு. ஸோ நாங்கள் இப்போ வந்து வந்துட்டு இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் ஒரு 2 வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கண்டினியூஸாக வீடியோ போட பார்க்குறோம். ஸோ எங்களோட இதை சேனல் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் கைஸ்.